Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கேரட் பீன்ஸ் பொரியல் கூட அதாவது கடலை பருப்பு சேர்த்து செய்ய போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அத சப்பாத்திக்கும் நம்ம வெச்சுக்கலாம். அதாவது ரச சாதம், தயிர் சாதத்துக்கும் சைடு டிஷ்ஷா வெச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம கேரட் பீன்ஸ் ரெண்டும் சேர்த்து 1/4 கிலோ எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு ஊற வெச்சிருக்கோம். இதுக்கு வெங்காயத்துல பாதி இருந்தாலே போதும். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை. நம்ம இதுக்கு கொஞ்சமா சாம்பார் தூள் ஆட் பண்ணி செய்ய போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கலாம். நான் கடலை பருப்பு போடுறதுனால நான் வந்து பொடியா கட் பண்ணல. இந்த சைஸ்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். கேரட்டையும் நம்ம நீட்டு வாக்குலயே கட் பண்ணிக்கலாம். கேரட்டை இதே அளவு, அதாவது பீன்ஸ் எப்படி கட் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். கடலைப்பருப்பு பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா பரட்டி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்து அந்த 3 டேஸ்ட்டும் வரும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம், 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ட்ரை ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. நான் கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறும். நல்ல நூல்களை கற்று அறிவுடன் அடக்கத்துடன் நடந்து கொண்டால் அந்த அடக்கமே நமக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரும்.